வணக்கம் மக்களே. செப் மாதம்பட்டி ரங்கராஜ் சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. ஸோ எப்படி காத்து வாக்கில் 2 காதலோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா காத்து வாக்கில் 2 மேரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் வைஃப் ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணல அண்ட் செகண்ட் மேரேஜும் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலில் நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த செயலுக்கு சொசைட்டி என்னதான் திட்டி தீர்த்தாலும் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவரோட ப்ரொஃபைலில் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இன்னும் மாசம் தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் இந்த இஷ்யூக்கு அப்புறமும் அவருக்கு அவார்டு தந்திருக்காங்க. அந்த அவார்டை அவரோட ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்ணி அதுக்கான கேப்ஷனும் போட்டிருக்காரு. இது வெறும் அவார்டு கிடையாது, சிம்பிள் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஃபேமிலி தான் சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் செகண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்த்து சொல்லிட்டாரு. ஸோ ஸ்ருதியா இருக்கட்டும் ஜாயா இருக்கட்டும் 2 பேருமே என்னோட ஃபேமிலி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் மேரேஜ்க்கு அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான ஸ்ருதியை ஃபாலோ பண்ணிட்டாரு அண்ட் ஜாயா அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. சோசியல் மீடியாவில் அன்ஃபாலோ பண்ணாலும் ஸ்டில் ஜாய் அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்மயோட கான்செப்ட் நடக்குது. ஸோ அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாரு அண்ட் ஜாய் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக இருக்காங்க. ஸோ 2 பேருமே எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டாக பண்ணிட்டு வராரு. ஸோ 2 மேரேஜ் பண்ணாலும் ஹாப்பியாக வாழலான்றதுக்கு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு.